சும்மானக்க மக்களே, என்ன மக்களே, வீட்டுக்குள்ள வீக்லி டாஸ்க் வேற லெவல்ல போயிட்டு இருக்கு போலயா. ஒரு மாறிப்பட்ட ஃபன்னெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க போல. எனக்கு தெரிஞ்சு இந்த பிக் பாஸ் ஒரு 150 நாள் நடத்தலாம் ப்ரோ. ஏன்னா 100 நாள் பத்தாது போல. அவ்வளோ கண்டென்ட்டா கொட்டி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ கண்டென்ட்டாக கொட்டிட்டு இருக்கிறதுனால 100 நாளில் முடிச்சா நமக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிரும். ஆஹா, என்னடா ஒரு சரியான எண்ட் இல்லையேன்னு சொல்லிட்டு அதனால ஒரு 150 நாள் வச்சா, இப்படி ஒரு 150 நாள் இந்த பிக் பாஸை கொண்டு போனா எனக்கு என்னமோ வேற லெவலில் இருக்குன்னு தோணுது. உங்களுக்கான கருத்து என்ன ப்ரோ? 150 நாள் கொண்டு போகலாமா இல்லை 55 நாளில் முடிச்சிடலாமா? ஏன்னா ஐயா எனக்கு சத்தியமா முடியலையா ஐயா. வீட்டுக்குள்ள வீக்லி டாஸ்க் ஒன்று கொடுத்துருக்காங்க ஐயா, அது கொஞ்சம் ஃபன்னான டாஸ்க் ஐயா. ஐயா நேற்று ஏதோ பண்ணாங்கய்யா, ஏதோ பண்ணாங்கய்யா, அப்படியே செத்துட்டானோ ஐயா. இன்னைக்கும் ஏதோ பண்ணானோ ஐயா, ஆரம்பிச்சானோ ஐயா, மத்தியானத்துக்கு அப்புறம் சுத்தமாக முடிச்சிட்டானோ ஐயா. கண்டென்ட்டே இல்லை. எதை பார்க்கணும்னு கேட்க, ஏங்க வீட்டுக்குள்ள சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கானுங்க, சைக்கிள் ஓட்டுறதை உட்காந்து பார்க்கணுமா? ஏதாவது ஒரு உருப்படியான ஒரு கண்டென்ட் சொல்லுங்களேன். இந்த பிக் பாஸ்ல இந்த ஒரு கண்டென்ட் வேற லெவலில் போயிட்டு இருக்கு ப்ரோ. இவங்க மாஸ் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ, இவங்க பிரிச்சு மேயறாங்க ப்ரோ, இவங்க தான் ப்ரோன்னு சொல்லிட்டு யாரையாவது ஒருத்தரை சொல்ல முடியுதா ப்ரோ? யாருக்குமே முட்டு கொடுக்க முடியல ப்ரோ, சுத்தமா யாருக்குமே முட்டு கொடுக்க முடியல. மனசுலாம் ஒரு மாதிரி வலிக்கு ப்ரோ. இதுக்கு முன்னாடி சீசன்ல 30 நாள் தாண்டினாலே இவங்க தான் டைட்டில் வின்னர், அவங்க தான் டைட்டில் வின்னர்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுவான். ஆனால் முதல் முறையா ஒரு சீசன்ல 60 நாள் தொட போகுது ப்ரோ. 60 நாள் தொட்டா கூட யார் இந்த டைட்டிலுக்கு தகுதின்னு சொல்லி முடிவு பண்ண முடியாது போல ப்ரோ. அந்த லெவலுக்கு ஒரு மட்டமான சீசனா போயிட்டு இருக்கு ப்ரோ. சத்தியமா முடியல, மனதளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன். அதனால இந்த வீடியோவில் நான் ஓட் லிஸ்ட்டை பற்றி போட்டு உங்களை மனதளவில் பாதிக்க வைக்கலாம் நான் இருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி இந்த டாஸ்க்கை பார்த்து கொஞ்சம் மனதளவில் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. இருந்தாலும் இந்த ஓட் லிஸ்ட்டை பத்தி உங்ககிட்ட பேசி நீங்களே ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு சில விஷயங்களை சொல்ல போறேன். அந்த விஷயங்களை கேட்டு நீங்களே ஷாக் ஆயிருவீங்க. ஏன்னா அந்த ஓட் லிஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் பல பேருக்கு பயங்கரமான ஓட்டுகள் வந்துட்டு இருக்கு, சில பேருக்கு ஓட்டுகளே வராம ஒரு மாதிரி அதல பாதாளத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு இந்த வாரத்துக்கு எவிக்ஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் நான் நினைக்கிறேன். அண்ட் நம்ம காமு மாமா பத்தி ஒரு சில வரிகள் சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு ப்ரோ. ஏன்னா காமு மாமா நிறைய திறமைகள் வச்சிருக்காரு ப்ரோ. டிராயிங் திறமை வேற லெவல்ல வச்சிருக்காப்ல. என்னென்ன விஷயம் அப்படிங்கறது மொத்தமா பாத்துறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நம்ம வீடியோவின் ஒரு 10 பேருக்கு சஜஸ்ட் பண்ணுவோம். சோ முடிஞ்ச அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம காமு மாமா பத்தி சின்னதா பாத்துறலாம். காமு மாமா உண்மையாவே செம்மையா டிராயிங் பண்றாரு ப்ரோ. அந்த மனுஷங்கிட்ட நிறைய திறமை இருக்கு ப்ரோ. நல்லா ஆக்ட் பண்றாப்ல, நல்லா மிமிக்ரி பண்றாப்ல, ஓரளவு நல்லா டான்ஸ் ஆடுறாப்ல, நல்லா பாட்டு பாடுறாப்ல, நல்லா டிராயிங் பண்றாப்ல, நல்லா பேசுறாப்ல. ஏகப்பட்ட திறமை ப்ரோ. அந்த மனுஷங்கிட்ட உண்மையாவே ஏகப்பட்ட திறமை இருக்கு. ஆனா இவ்வளவு திறமை வச்சுட்டு தேவையே இல்லாம ஒரு கன்றாவியான கண்டென்ட் பின்னாடி போயிட்டு இருக்காரு ப்ரோ. அது கண்டென்ட்டா இல்ல உண்மையாவே அவருக்குள்ள ஃபீலிங்ஸ் வந்துட்டான்னு தெரியல. ஆனா இந்த வீட்டுக்கு அந்த ஃபீலிங்ஸ் தேவையில்லை நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த மனுஷன் அவ்வளவு திறமை வச்சிருக்காரு. உண்மையாவே அவருக்கான எல்லா திறமையும் காமிச்சு இந்த வீட்டுக்குள்ள அவர் யார் அப்படிங்கறத காமிச்சாருன்னா சத்தியமா சொல்றேன், வெளியே அவருக்கு மிகப்பெரிய வாய்ப்பு காத்துட்டு இருக்கும். ஏன்னா அவ்வளவு திறமை வச்சிருக்காரு ப்ரோ. இதுக்கு முன்னாடி தீபக் அவர்கள் ஒரு தடவை டிராயிங் பண்ணியிருப்பாரு, கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. தீபக் அவர்கள் வீட்டுக்கு வந்தப்போ தீபக் அவர்களை டிரா பண்ணியிருப்பாரு, சூப்பரா பண்ணியிருந்தாரு. ஆக்சுவலா டிரா பண்றதுல ஒரு சில விஷயங்கள் கூட ஓரளவு பண்ணிடலாம். ஓகே, அந்த ஃபேஸ் கட் இருக்கு தெரியுமா, ஃபேஸை வந்து டிரா பண்றதா இருக்கிறதுல ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். மற்றபடி இந்த செடி கொடி பஸ் இல்ல ஏதாச்சும் ஒரு கார்ட்டூன் கேரக்டர் இந்த மாதிரி விஷயங்களை கூட ஒரு சில பேர் டப்புன்னு பண்ணிடுவாங்க. ஆனா அந்த ஃபேஸ் இருக்கு தெரியுமா, அதுதான் கஷ்டம்னு சொல்லுவாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா என்னோட தங்கச்சி ஒருத்தவங்க படிச்சாங்க, அப்ப அவங்க சொல்லியிருக்காங்க ஃபேஸ் கட் இது பண்றதானே ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு. அந்த வகையில் இந்த மனுஷன் சூப்பரா பண்றாரு ப்ரோ. அன்னைக்கே சூப்பரா பண்ணிதார். இன்னைக்கு இந்த தமிழ் கிளாஸ் நடந்து முடிஞ்சு, தமிழ் கிளாஸும் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. கண்டிப்பா ஒரு பாராட்டுகள் கொடுக்கலாம், நல்லா எடுத்துட்டு போனாங்க. அந்த தமிழ் கிளாஸ் முடிஞ்சோன்னே மனுஷன் வந்து அந்த பேட்மேன் ஹெட்டை வரைஞ்சாரு. ஓகேவா, பேட்மேன் தலையை மட்டும் வரைஞ்சாரு. நான் நினைச்சேன் அந்த பேட்மேன் தலையை மட்டும் தான் வரைவாருன்னு சொல்லிட்டு சூப்பரா வரைஞ்சிருந்தார். தலை மட்டுமே வேற லெவலில் இருந்து. ஆனா மனுஷன் மேல ஆரம்பிச்சவரு டப்பு டப்புன்னு பாடியை போட்டாரு, கையை போட்டாரு, காலை போட்டாரு, ஒரு மாதிரி முழு உருவத்தை வரைஞ்சிட்டாரு ப்ரோ. பேட்மேனுக்கான முழு உருவத்தை வரைஞ்சிட்டாரு. சரி, ஓகே, இதோட நிப்பாட்டுவாருன்னு பார்த்தா பின்னாடி பேட்மேன் பில்டிங் வரைகிறாரு. பேட்மேனுக்கு ஒரு லைட் வச்சிருப்பாங்கல்ல, பேட்மேனை கூப்பிடுறதுக்கு ஒரு லைட் வச்சிருப்பாங்க. ஆக்சுவலா மூவி பார்த்தவங்களுக்கு தெரியும். அந்த லைட்டை வரைகிறாரு. சைடில் பேட்மேன் சிம்பிளை வரைகிறாரு. பிச்சு உதறிட்டாரு, பிச்சு உதறிட்டார். சத்தியமா சொல்றேன், மரண மாசா பண்றாரு. திறமை நிறைய இருக்கு ப்ரோ, திறமை நிறைய இருக்கு. ஆனா தேவையே இல்லாம ஒரு இடத்துல போய் விழுந்திருக்காரு, அதுதான் உண்மை. இதை பத்தி நீங்க நினைக்கிறேன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. கனி அவர்கள் எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கான போர்ஷன் தமிழ் டீச்சர் அப்படிங்கிற போர்ஷனை நல்லா தான் பண்றான்னு எனக்கு தோணுது. உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. சரி, ஓகே. இந்த ஓட் லிஸ்ட்டை பொறுத்தவரைக்கு விக்கல் சுக்ரம் அவர்கள் தாறுமாறான ஓட்டுகளை வாங்கிட்டு இருக்காப்ல. அன்அஃபிஷியலும் சரி அஃபிஷியலும் சரி விக்கல் சுக்ரம் மரண மாசா ஓட்டுகள் வாங்கிட்டு இருக்காப்ல. இப்போதைக்கு அன்அஃபிஷியலை பொறுத்தவரைக்கும் ஒரு 64,000 ஓட்டுகளை வாங்கி முதல் இடத்துல இருக்காப்ல. எப்படி அன்அஃபிஷியல் முதல் இடத்துல இருக்காப்ல, பட் அஃபிஷியல்ல ஒரு முதல் இடத்துல இல்ல.
என்ன ப்ரோ சொல்கிறா? அப்போ அன்அஃபிஷியலில் மட்டும் வருதுன்னா, ஐயா அன்அஃபிஷியல் என்ன வேணால் பண்ணலாம், அதுவும் இந்த வெப்சைட் வந்து இந்த வருஷம் ஒரு மாதிரி கிழிஞ்சு போய் கிடக்கு, யாரெல்லாமோ என்னெல்லாமோ பூந்து விளாண்டுட்டு இருக்காங்க. அந்த வகையில் அன்அஃபிஷியலில் ஒரு முதல் இடத்துல இருக்காரு, பட் அஃபிஷியலில் திவ்யா அவர்கள் முதல் இடத்துல இருக்காங்க. என்ன ப்ரோ சொல்கிறேன்? திவ்யாவான்னு கேட்டீங்கன்னா எஸ், திவ்யா அவர்கள் தான் அஃபிஷியலில் முதல் இடத்துல இருக்காங்க. பட் அன்அஃபிஷியலில் திவ்யா இரண்டாவது இடத்துல இருக்காங்க. பட் அன்அஃபிஷியலில் பாருங்களேன், 48,000 ஓட்டுகள் தான் திவ்யா வாங்கியிருக்காங்க. பட் முதல் இடத்துல இருக்க நம்ம விக்ரம் அவர்கள் 64,000 ஓட்டுகள் வாங்கியிருக்காப்ல. எப்படி 64,000 ஓட்டுகள் வாங்கி வச்சிருக்காப்ல. எப்படி ஓட்டுகள் வருதுன்னு தெரியல, எங்க இருந்து வருது எப்படி வருதுன்னு சுத்தமா தெரியல. பட் ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. பட் திவ்யா தான் அபிஷியல்ல முதல் இடத்துல இருக்காங்க. ரெண்டாவது இடத்துல காமு மாமா இருக்காப்ல. இதுல நீங்க அன்அபிஷியல்ல பார்த்தா காமு மாமா மூணாவது இடத்துல இருப்பாப்ல. பட் அபிஷியல்ல காமு மாமா இரண்டாவது இடத்துல இருக்காப்ல. ஸோ நான் கெஸ் பண்ணபடி இந்த ஃபைனல் ஸ்டேஜுக்கு போக போறது ஒரு 3 பேருக்கு இடையில தான் போட்டி இருக்க போகுது ப்ரோ. ஒன்னு காமு மாமா, இல்ல வினோத், இல்லன்னா திவ்யா. திவ்யா கன்ஃபார்ம், ஓகேவா? திவ்யா கண்டிப்பா அந்த ஸ்டேஜ்ல இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு திவ்யா தான் எண்ட் ஆஃப் த சீசன்ல இந்த டைட்டில் வின் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன்னா திவ்யா வந்து பெருசா கிரிஞ்சு கண்டென்ட் பண்ண மாட்டேங்காங்க. தேவையில்லாத கண்டென்ட்டுக்குள்ள போகாம தேவையான கண்டென்ட் மட்டும் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு இப்போ கொஞ்சம் நான் பார்க்கும்போது திவ்யா ஓகே ஃபீல்ல எனக்கு வராங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா தேவையான இடத்துல பேசுறாங்க. இப்போ இந்த டாஸ்க் கூட பாருங்களேன், ரொம்ப ஓவர்டு பண்ணி கிரிஞ்ச் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா 12th ஸ்டாண்டர்ட், ஓகேவா? ஏன்னா 12th ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க எல்லாருமே. ஸோ அந்த வகையில் திவ்யா, சாண்ட்ரா இவங்க எல்லாமே ஓரளவு நீட்டா பண்ண மாதிரி எனக்கு தோணுது. சாண்ட்ராக்கான கிராஃப் இந்த வாரம் லைட்டா ஏறும் நான் நினைக்கிறேன். நான் போன வாரம் சுத்தமா படுத்துருச்சு. பட் இந்த வாரம் பிக் பாஸே படுத்திருக்கனால எனக்கு தெரிஞ்சு பெருசா கிராஃப் ஏறாது. நெக்ஸ்ட் வீக் கிராஃப் ஏறும் நினைக்கிறேன். பட் திவ்யாக்கு நல்ல கிராஃப் கிடைச்சிருக்கு. திவ்யா தான் முதல் இடத்துல இருக்காங்க. இரண்டாவது இடத்துல காமு மாமா இருக்காப்ல. பட் அன்அஃபிஷியல்ல காமு மாமா மூணாவது இடத்துல ஒரு 46,000 ஓட்டுகள் எடுத்து வச்சிருக்காங்க. வேற லெவல். அடுத்த நாலாவது இடத்துல பாரு இருக்காங்க. அன்அஃபிஷியல்ல பாரு அவர்கள் நாலாவது இடத்துல இருக்காங்க. அண்ட் சேம் அஃபிஷியல்லையுமே எனக்கு தெரிஞ்சு நாலாவது இடம் தான் நான் கேள்விப்பட்டேன். ஸோ அன்அஃபிஷியல் நாலாவது இடத்துல நம்ம பார்வர்கள் ஒரு 46,000 ஓட்டுகள். ஒன்றும் பெரிய டிஃபரெண்ட்லாம் இல்லை, எல்லாருமே சேம் ஓட்டுகள் தான் வச்சிருக்காங்க. திவ்யா 48, கமாருதி 46, நம்ம பாரு 46, எல்லாமே சேம் ஓட்டுகள் தான். ஏன்னா வீட்டுக்கு கண்டென்ட் இல்லை ப்ரோ. வேற யாராச்சும் கண்டென்ட் கொடுத்தாதான் இவங்களுக்கான அந்த ஓட் பேங்க் அப்படிங்கிறது டவுன் ஆகி இவங்களுக்கு கீழே போவாங்க. வேற யாருமே கண்டென்ட் கொடுக்காம சும்மா கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்கனால மக்கள் என்ன பண்ண ஆரம்பிக்காங்கன்னா, ஓகே என்ன கண்டென்ட்டா இருந்தாலும் பரவாயில்ல, யாராவது ஒருத்தர் ஸ்கிரீன்ல தெரிஞ்சுட்டே இருக்காங்களா அவங்களுக்கு ஒரு ஓட்டா குத்துன்னு குத்திடுறாங்க. அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு விஜே பாரு இந்த வாரம் கொஞ்சம் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வார்டனா இருக்க எங்க பேர்ல ஒரு சில லீலைகள் பண்ணாலும் ஒரு சில விஷயங்கள் நல்லா பண்றாங்க. இந்த குக் பண்ணி கொடுக்கறது, பாசமா பாத்துக்கிறது, இந்த மாதிரி விஷயம் உண்மையாவே சூப்பரா பண்றாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிராஃப் கிடைக்கும் நான் நினைக்கிறேன். அந்த வகையில் நம்ம பார்வர்கள் 4வது இடத்துல இருக்காங்க. 5வது இடத்துல அமித் அவர்கள் இருக்காங்க. எப்படி அமித் அவர்கள் 5வது இடத்துல இருக்காங்க. இதுக்கு முன்னாடி அமித் வந்து போன வாரமா அதுக்கு முந்தின வாரமா எப்போ நாமினேஷன் வந்தப்போ கடைசி இடத்துல கடந்தாப்புல, கடைசிக்கு முந்தின இடத்துல கடந்தாப்புல, அந்த அளவுக்கு ஓட்டுகள் இல்லாமல் இருந்துச்சு. பட் இப்போ சமய ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. பட் இங்கே அப்படியும் பார்க்க முடியல. ஏன்னா மொத்தம் 11 பேர் இந்த நாமினேஷன்ல இருக்காங்க. அதுல 4 பேர் மட்டும்தான் நல்ல ஓட்டுகளை வாங்கி ஓரளவு மேல இருக்காங்க. மற்றபடி கீழே இருக்க எல்லாருமே ஓட்டுக்களே இல்லாம சும்மா 1000, 2000, 3000, 5000 ஓட்டு இப்படித்தான் வச்சிருக்காங்களா, ஓகேவா? அந்த வகையில் அமித் ஆகட்டும், பிரஜன் ஆகட்டும், அரோரா ஆகட்டும், சாண்ட்ராவாகட்டும், கனி ஆகட்டும், வியானா ஆகட்டும், ரம்யா ஆகட்டும், 7 பேருக்கும் ஓட்டுக்களே இல்லையா. நீங்க நம்பினாலும் சரி நம்பாட்டியும் சரி, அதுதான் உண்மை. 7 பேருக்குமே பெருசா ஓட்டுகளே இல்லை போல, சும்மா அப்படி கிடக்காங்க. நீங்க வேணா அன்அஃபிஷியல்ல போய் பாருங்களேன். 27,000 ஓட்டுகள், 26,000 ஓட்டுகள், 25,000 ஓட்டுகள், 25, 24, 23, 23 இப்படித்தான் இருக்கு. ஸோ உங்களுக்கே தெரியுதா, அன்அஃபிஷியலே வெறும் 1000 ஓட்டு 500 ஓட்டு டிஃப்ரெண்ட்ல தான் இருக்காங்க. அப்போ அஃபிஷியல் மட்டும் என்ன பல லட்சம் ஓட்டுகளா வச்சிருப்பாங்க? நோ, நெவர். ஓட்டுகளே இல்லையா. ஸோ அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு இந்த வாரத்துக்கான எவிக்ஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். என்னோட கெஸ், நான் கெஸ் பண்றபடி பார்த்தா மேபி சாண்ட்ரா இல்ல வியானா தூக்க வாய்ப்பு இருக்கு. இந்த 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தூக்குவாங்க, ஓகேவா? நான் தெளிவா சொல்றேன், சாண்ட்ரா, வியானா இந்த 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தூக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லையா கனி, ரம்யா இந்த 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தூக்குவாங்க. மற்றபடி அதுக்கு மேல இருக்க யாரையுமே தூக்க மாட்டாங்க. அரோராவை தூக்க மாட்டாங்க, அமித்தை தூக்க மாட்டாங்க, பிரஜன் தூக்க மாட்டாங்க. இவங்க யாருமே போக மாட்டாங்க. இந்த 4 பேர்ல இருந்தா யாரோ ஒருத்தர் இந்த வீட்டை விட்டு வெளியே போறாங்க. எனக்கு அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ப்ரோ. என்ன பொறுத்தவரைக்கும் கன்ஃபார்ம் சாண்ட்ரா, வியானா இந்த 2 பேர்ல இருந்து யாரோ ஒருத்தர் போக வாய்ப்பு இருக்கு. இல்லன்னா கனி, ரம்யா இந்த 2 பேர்ல இருந்து சூஸ் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு ரம்யாவை இவங்க வெளியே எடுக்க வாய்ப்பு கிடையாது. ரம்யாவை ஃபேமிலி வீக் வரதை கண்டிப்பாக கொண்டு வருவாங்க. அதனால ரம்யாவை காப்பாற்றிடுவாங்க. சேம் அதே மாதிரி கனியை காப்பாற்றுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அண்ட் சாண்ட்ரா மேலே மட்டும்தான் எனக்கு டவுட் இருக்குது. என்ன ப்ரோ புதுசாக சொல்கிறேன்னா, பிரஜனுக்கான கேம் மேலே போகணும்னா சாண்ட்ரா அந்த வீட்டை விட்டு வெளியே போகணும்.
ஏன்னா இப்ப சாண்ட்ரா பிரச்சனைக்கு மேல இருக்க மிகப்பெரிய மைனஸே கப்புள்ஸா கேம் ஆடுறாங்க, 2 பேரும் சேர்ந்து இந்த கேமை கொண்டு போறாங்கன்னு தான் இருக்கு. ஓகேவா? அந்த வகையில சாண்ட்ரா மட்டும் வீட்டுக்குள்ள வச்சா கண்டிப்பா இருக்க மாட்டாங்க, பிரச்சனை இல்லாம இருக்க முடியாது. அதே பிரச்சனை மட்டும் வீட்டுக்குள்ள வச்சீங்கன்னா கண்டிப்பா பிரச்சனால தனியா சர்வே ஆக முடியும். அண்ட் சாண்ட்ராவும் ரொம்ப ஜாலியா தான் வெளியே போவாங்க, ஏன்னா குழந்தைகளை போய் பாத்துக்கலாம்னு சொல்லி போவாங்க. அந்த வகையில சேனல் இந்த ஒரு மூவ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒன்னு சாண்ட்ரா இல்ல வியானாவை தூக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வியானா காதல் கண்டென்ட் சொல்லிட்டு ஒரு மாதிரி எங்கேயோ போயிட்டு இருக்குது. ஸோ எஃப்ஜே காப்பாத்துறதுக்காக வியானா வெளியே தூக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்க சொல்லுங்க, இந்த 4 பேர்ல இருந்து யார் வெளியே போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. காமு மாமாக்கு ஒரு ஃபயர் உள்ளாங்க கைஸ். காமு மாமா நல்லா பண்ணிருக்காப்ல, அண்ட் நம்ம விஜே பார் சூப்பரா பண்றாங்க, கனி சூப்பரா பண்றாங்க, இவங்களுக்குலாம் ஒரு ஃபயர் உள்ள, திவ்யா நல்லா பண்றாங்க, இவங்க எல்லாருக்கும் ஒரு ஃபயர் உள்ள நான் நினைக்கிறேன். உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.